நல்ல கிறிஸ்பியாக டேஸ்டியாக வெஜிடபிள் ஃப்ரை பண்ணலாமா? வாங்க ஒரு பேன் எடுத்துக்கலாம். பேன் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நல்லெண்ணெய் இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்போ தான் சூப்பராக இருக்கும். இது கூட ஒரு ஸ்பூன் கடுகு, சின்ன வெங்காயம், கறிவேப்பிலை கொஞ்சமாக, தக்காளி 1 சேர்த்துக்கிங்க. பூண்டு 5 பல்லு நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். நல்லா இதை வதக்கி விட்டுட்டு இது கூடவே கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு, வாழைக்காய் இல்லை சேம் மெஷர்மெண்ட்டில் 1 கப் அளவு எடுத்துக்கிங்க. சால்ட்டு போட்டு நல்லா வதக்கி விட்டு 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு, மல்லிப்பொடி 1 ஸ்பூன் போட்டு மஞ்சப்பொடி தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது தண்ணி சேர்க்காமல் இந்த எண்ணெயிலே வதக்கி விடுங்க. நல்லா அடுப்பை கம்மியாக வச்சுட்டு எண்ணெயிலே வதக்கி விட்டுடலாம். ஃபைனலாக அரை மூடி தேங்காய் கூட கொஞ்சமாக நிலக்கடலை ஆட் பண்ணி நல்லா வறுத்து அரைச்சி இது கூடவே சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் லோ குக் பண்ணி இறக்குனீங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். கிட்ஸுலாம் வீட்டில் வெஜிடபிள்ஸ் சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவ்வளோ அழகாக சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. இது இந்த வெஜிடபிள்ஸ் தான் மட்டும் சேர்த்துக்கணும்னு கிடையாது. உங்கள்கிட்ட வேறு எந்த மாதிரியான வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் எடுத்துக்கலாம். இல்லை சேம் மெஷர்மெண்ட்டில் எடுத்துக்கிங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.